வேர்ல்டு தலைவர்கள் எல்லாம் பயங்கரமான ஒரு விஷயத்துல மாத்திருக்காங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஒன்னோட பக்குன்னு இருக்கேன். சில பைஸ்ல பார்த்தேன். நான் என்னன்னு தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்றவன் ஒரு மொசாத் ஏஜென்ட். மொசாத் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலோட ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன். ஒரு வந்து ஸ்பை ஏஜென்ட் மாதிரி இருந்திருக்கா. ஸோ நிறைய பவர்ஃபுல்லான ஆளுங்களோட பழத்தை ஏற்பட்டு அவங்க பிளாக்மெயில் பண்ணி காசு சம்பாரிச்சு பிரைவேட் ஐலாண்டு பிரைவேட் செக்ல வாங்கிட்டான். ஸோ அந்த சீக்கிரம் ஐலாண்ட்ல நிறைய மைனர்ஸ் குழந்தைங்க, நிறைய 10-12 வயசு குழந்தைங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வச்சிருக்கான். நிறைய செலிபிரிட்டிஸ், தலைவர்கள், நிறைய பொலிட்டிஷியன்ஸ், நிறைய பேரை பார்ட்டிக்கு வர வச்சு அவங்களுக்கு அவங்க ஆசைக்கும் தேவைக்கும் இந்த குழந்தைங்க அனுப்பியிருக்கா. அதை ப்ரூஃபாக எடுத்து பிளாக்மெயில் பண்ணிருக்கான். ஸோ நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ இதுல 2019 இந்த விஷயத்துல அவன் வந்து ஜெயிலுக்கு போறான். ஆனா கேஸ் ஸ்டார்ட் ஆகுது, மறுபடியும் சூசைட் பண்ணி இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அபிஷியல்ஸ். ஆனா இது வந்து நிறைய பேர் வெப்ளஸ் ஆக மாட்டான், அவன் இறக்கும்ட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அந்த ஒரு ஆக்ட் மூலமா வந்ததுன்னா அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஏற்கனவே வந்திருக்கு. இப்போ வந்து 35 லட்சம் டாக்குமெண்ட்ஸ், 2000 வீடியோஸ், 1 லட்சத்துக்கு மேல இமேஜஸ் வந்திருக்கு. எல்லாமே சைல்டு ரேப், ரிச்சுவல் சாக்ரிஃபைசிங், கேனபிலிசம்னு சொல்லி ரொம்ப கொடுமையா இருக்கு. பார்க்க எல்லாம் சின்ன பசங்க, சின்ன குழந்தைங்க. ஸோ நம்ம ஆண் பார்த்து பெரிய மாசிங்க பேர் போட்டோலாம் இதில் பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப், எலான் மஸ்க், மைக்கேல் ஜாக்சன் சொல்லிட்டு நிறைய பேரோட தலை உருண்டுட்டு இருக்கு. இதுல வந்து நம்ம PM மோடியோட பேரு இப்போ வந்திருக்கு. ஆனா அவங்க சைட்ல இருந்து இது வந்து சுத்த போயின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு இடையில வந்து இந்தியா US ட்ரேட் டீல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன நடக்குன்னு தெரியல. சம்திங் இஸ் ஃபிஷி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏதோ தப்பா இருக்கு. ஸோ ரொம்ப அந்த விஷயம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையா கஷ்டமா இருக்கு. அது நல்லா சின்ன குழந்தைங்க. ஸோ ஆனால் இதில் வந்து ஒரு டிப்ல ஒரு கோட்டு படித்தேன். அதான் வந்து சொல்ல தோணுது. மான்ஸ்டர்ஸ் ஆர் நாட் ஹைட் இன் ஷேடோ, தி சிட் இன் பவர். அதான் உண்மை. 100% அப்படி தான் இருக்கு. நம்ம அந்த வயசுலாம் பார்க்கும் அப்படி தான் இருக்கு. இன்னும் என்னென்ன ஆகப்போன்னு தெரியல, பார்ப்போம்.